புரிஞ்சுதா? அப்போ 7க்கும் பார்க்கணும் 5க்கும் பார்க்கணும், ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ எது வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இப்போ 7 எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல 7 ஒன்னு வருமா, 7 இன்டூ அந்த 1111 தான் வந்து உங்களுக்கு அங்க வரும். அதுக்கப்புறம் இதுவும் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு 7 கியூப், 7 கியூப் தானே 343, இங்க ஒரு 7 இருக்கு, 7 பவர் 1 இருக்கு. ஓகேவா, 7 பவர் 1 இருக்கு. டோட்டலா எத்தனை 7 ஆயிடுச்சு நமக்கு? டோட்டலா எத்தனை 7 இருக்குங்க? ஓகே, 2401 இது வந்து 7 பவர் 4 வருமா? இது வந்து ஆல்ரெடி சைக்கிளிசிட்டி எடுக்கும் போது உங்களுக்கு 7 பவர் 1 2 3 4 5 கொடுத்துருப்பேன். 7 பவர் 4 வந்து 2401. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 8. டோட்டலா வந்து 8 வருது. அப்ப மேல வந்து நமக்கு 8 இருக்கு, கீழே வந்து 7 பவர் நம்ம வந்து மேக்ஸிமம் இப்ப இதுல 3 4 5 7 இருக்குங்களா? இப்ப இதுல மேக்ஸிமம் எந்த நம்பர் கொடுக்கலாம்? மேக்ஸிமம் நம்பர் 7 கொடுக்கலாம். அப்போ 7 நம்ம கொடுக்கும் போது நம்மளால இதை வந்து டிவைட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு வந்து இந்த 7க்கு வந்து நான் மேக்ஸிமம் என்ன எடுத்துக்கலாம்? 7 எடுத்துக்கிறேன். இப்போ 5யும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா 35ங்கும் போது 7 பவர் என்னும் சாட்டிஸ்ஃபை வரணும், 5 பவர் என்ன ஒரு அந்த எண்ணுங்கிறது சேம் வேல்யூ நீங்க கொண்டு வரணும். புரியுதா? இப்போ 5 பவர் 7 நம்ம கொடுக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க. இப்போ 5 இங்கெல்லாம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு 5 இருக்கா? சோ 5 இன்டூ 385 டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன வரும்? 5 இன்டூ 385, 385 எல்சிஎம் எல் டிவிஷன் எடுத்தீங்கன்னா 5 டைம்ஸ் 7 டைம்ஸ் டேபிள்ல வரும். 75 வருதுங்களா? 35 சாரி 77 வரும். கரெக்டுங்களா? ஸோ 5 இன்டூ இந்த 385 அப்படிங்கிறது 5 இன்டூ 77. அப்ப இந்த இடத்துல ஒரு 5 இருக்கு. வேற எங்கெல்லாம் 5 இருக்கு நமக்கு? 1000ல ஒரு 5 இருக்கு. சரிங்க, இதை கிளியர் பண்ணிக்கிறேன். அப்ப 7 பவர் 7க்கு வந்து 7 பவர் என்ன 5 பவர் என்ன, 7க்கு வந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? மேக்ஸிமம் வேல்யூ 7 நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கு மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 1000 இதுக்கு இங்க வந்து ஒரு 5 இன்டூ 77 பார்த்துட்டோம். 1000க்கு என்ன வரும்? 1000க்கு எல் டிவிஷன் எடுத்து பாருங்க. எல் டிவிஷன் எடுத்தீங்கன்னா 5 டைம்ஸ் 200, 5 டைம்ஸ் 40, 5 டைம்ஸ் 8 வரும். அவ்வளவுதான். இது வந்து 2 கியூப் மாதிரி வந்துடும். அப்போ 5 கியூப் தான் இந்த இடத்துல வருது நமக்கு. சோ 1000 அப்படிங்கும் போது 5 கியூப் வருது. இது வந்து 7 டைம்ஸ் பார்த்துட்டோம். 7 பவர் 4 இது வந்து 7 இன்டூ 111 வரும். இது வந்து 7 கியூப்னு பார்த்துட்டோம். இது 7. புரிஞ்சுதுங்களா? இது எல்லாத்தையும் நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறோங்க.